கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய முதலாம் நாள். இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் கேட்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் உங்களுடைய தொழில்களையும் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களிலும் உங்களை அவர் மேன்மைப்படுத்துவாராக. இந்த மாதத்தின் இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எனக்கு அருமையானவர்களே, மிகவும் அற்புதமான ஒரு காரியம் எலிசாவினுடைய 19வது அற்புதமாக இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறான். அதற்கு முந்தின வசனத்தை பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒருவேளை இந்த மாதத்தில் நான் எப்படி இந்த மாதத்தை கடப்பேன், இந்த மாதத்தினுடைய காரியங்களை நான் எப்படியாக வெற்றி கொள்ளுவேன், இந்த மாதத்தில் என்னுடைய வருமானங்கள், என்னுடைய செயல்கள், என் குடும்பம் என்று சொல்லி பல விதங்களில் சோர்ந்து போய் இருக்கிறாயோ, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை காணும்படியாக செய்வார். அன்று எலிசா ஜெபிக்கும் பொழுது வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அவனை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இந்த நாளிலும் அந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் அற்புதங்களின் தெய்வம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் நடக்கலைன்னு சோர்ந்து போயிருக்கீங்களாம். ஒருவேளை ஆண்டவர் சொன்னார், நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க, நிறைவேறலைன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களாம். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை நான் ஆண்டவருக்கு விருப்பமில்லாததை செய்திருப்பேன், ஆனால் இந்த ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுப்ப. ஆண்டவரே, என்னை நான் உம்மோடு கூட ஒப்புர வாக்குகிறேன். ஆண்டவரே, உம்மோடு கூட நான் இணைந்து கொள்ளுகிறேன். பட் ஐ நீட் a miracle in my life, Lord. என் வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. நான் ஒரு முடிவுக்கு I have come to the dead end, Lord. ஆண்டவரே, நான் ஒரு கடைசி முடிவில் வந்து நிற்கிறேன். நீயா நானான்னு கேட்கிற மனிதர்களின் மத்தியில நிற்கிறேன். சோர்ந்து போயிருக்கீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. எலிசா சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். நீ வெற்றியை காண்பாய், நீ மேன்மை அடைவாய். இந்த மாதம் உனக்கு வெற்றியின் மாதம். இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் உன்னுடைய கண்களையும் உன் எதிராளிகளின் கண்களை அடைப்பார், உன் கண்களை திறப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதலாம் காலை வேளைக்காக நன்றி. பலவித போராட்டங்கள், பலவித நிந்தைகள், அவமானங்கள், இவைகளின் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தை இதுதான் ஆண்டவரே. நீர் கண்களை திறக்கப் போகிறீர். அவர்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை காட்டிலும் என் ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிற பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் அதிகம். இது வெற்றியின் மாதம். கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு இது வெற்றியின் மாதம். ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.